ஆத்திரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஆட்டோ பிடிச்சு நான் இங்க வந்திருக்கேன். சும்மா அவரை பத்தி கேட்காதம்மா, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நான் கூட ரொம்ப டென்ஷனா இருக்கேன்டா. இந்த டெண்டர் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரே பயமா இருக்கு. ஆமா, டெண்டர் என்னடா ஆச்சு? டெண்டர் போச்சு. உன் புருஷன் மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே போச்சு. டெண்டர் கிருஷ்ணாவுக்கு போயிடுச்சு. ஐயோ, மறுபடியும் அவளுக்கே போயிடுச்சா? அவ்வளவுதான், மறுபடியும் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு உங்க அப்பா. உன்னாலதான் சேர்மன் ஆனா உள்ளதும் போச்சு டெண்டரும் போச்சுன்னு. ஐயோ, எனக்கு ஒன்னு எடுத்துட்டு வரேடா. எப்படி அவ டெண்டரை பிடிச்சா? அவங்க புத்தியை யூஸ் பண்ணி டெண்டர் பிடிச்சாங்க. கிருஷ்ணா ஜெயிச்சதை தாங்கிக்க முடியாத அப்பா கண்ணா பின்னான்னு அவளை பேசிட்டாரு. ஒரு பொண்ணு தாங்கிக்க முடியாத வார்த்தையெல்லாம் பேசி அவளை அசிங்கப்படுத்திட்டாரு. அதான் நான் கார்ல வரும்போது தப்புன்னு எடுத்து சொன்னேன். அதுக்கு போய் என்ன பாதி வழியில இறக்கி விட்டு வந்துட்டாரு. அப்படி என்னடா பேசினாரு? அது அது எப்படிமா நான் என் வாயால சொல்லுவேன்? சிவ சிவா, இப்படி இல்லாம உங்க அப்பா பேசினாரு? உனக்கே இப்படி இருக்கு, அதை கேட்ட எனக்கு இப்படி இருக்கும். அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு இப்படி இருந்திருக்கும். ஒருவேளை கோவத்துல என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டாரோ? கோவத்துல பேசின மாதிரி தெரியலமா. அப்படி பண்ணிருந்தா நடு ரோட்ல என்ன இறக்கி விட்டுருப்பாரா? எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? முதல்ல அப்பா என் காதலை கெடுத்தாரு, என் வாழ்க்கைய கெடுத்தாரு. சரி, காதல்லாம் பிடிக்காது, வசதி இல்லாத பொண்ணுன்னு அவங்கள ஊரை விட்டே துரத்திட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதாமா தெரியுது, அவர் விருப்பத்துக்கு எதிராக யார் என்ன பேசினாலும், ஏன் பெத்த புள்ளையா இருந்தாலும் தண்டிக்காம விட மாட்டாருன்னு நல்லா புரியுதுமா. அவர் பேச்சு எடுபடணும், இல்லைன்னா எதுக்குறவங்க யாரையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவார். சரியான சாடிஸ்ட்மா அவரு. மோசமான ஆளுக்கு மகனா பிறந்துட்டேன்னு வெக்கமா இருக்கு. தன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்களை எதுக்குறதுக்கு அப்பா என்ன வேணா பண்ணுவாரு. அவரை நினைச்சாவே எனக்கு எரிச்சலா இருக்கு. டே ராஜேஷ், ஏண்டா உங்க அப்பா பத்தி இப்படி எல்லாம் பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாதுடா. இனிமேல அந்த ஆளை பத்தி நான் பேச விரும்பலாமா? வரேன். எப்பவுமே அப்பாவை பத்தி தப்பா பேசாத பிள்ளைய இப்படி பேச வச்சுட்டாரு. ஐயோ, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ முருகா. அவரை சமாளிக்க நீதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும்ப்பா. மணி 11 ஆக போகுது, இன்னும் அவர் காணோம். ராஜேஷ் இப்படி நடு ரோட்ல இறக்கி விட்டு போற அளவுக்கு ஏன் இவ்வளவு மோசமானவர் ஆயிட்டாரு? சரி, இறக்கி விட்டாருல்ல, இவ்வளவு நேரம் ஏன் வீட்டுக்கு வரல? சே, தனியா இப்படி உட்காந்து புலம்புறதாயி போச்சுப்பா. மணி 12 ஆயிடுச்சு. அப்படி என்னதான் பண்ணுவார் வெளியில? பொண்டாட்டி வீட்டுல காத்துட்டு இருப்பாள், கொஞ்சமா தோண வேண்டாம்? This number is currently switched off. Switch off. இந்த போன் வரதுக்கு முன்னாடியே நிம்மதியா இருந்தது. போன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணா பயங்கரமா கோவம் வருது. என்ன பண்ணுன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. மணி 1:30 ஆகுது, ஒரு ஃபோன் கூட இல்ல. ஆனா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறது. ஐயோ, என்னங்க வர வழியில் போலீஸ் வண்டி நிறுத்தினா நான் சரியா வண்டி ஓடுறதுனால எஸ் சார் யூ கோ சார்ன்றான். அவனையே ரோட்ல இறக்கி விட்டு வந்தீங்க? யார போலீஸ்? நம்ம பிள்ளை ராஜேஷ் ஏன் ரோட்ல இறக்கி விட்டு வந்தீங்கன்னு கேக்குறேன். அவன் என் கூட வரவே இல்லையே. பாருக்கு வண்டியிலையும் நான் தான் இறக்கி விட்டான். ஓவரா குடிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் லைட்டா. இது என்ன புது பழக்கமா இருக்கு? எப்பாவது ஒரு நாள் பார்ட்டியில கொஞ்சமா குடிப்பீங்க,
ஆனா நீங்க எப்பவுமே இந்த அளவுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்தது இல்லையே. என்னங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு என்ன பார்ட்டி? பார்ட்டி தான். சொதப்பலா தோத்ததுக்கு சூப்பர் பார்ட்டி. அப்போ பார்ட்டி இல்லைன்னா நீங்களே தனியா பார்ல போய் குடிச்சிட்டு வந்தீங்களா? என்னங்க இது? ஏங்க இது ஒரு புது பழக்கமா இருக்கு? ராஜேஷ் உங்க பிள்ளைங்க, அவனை வேற நடு ரோட்ல இறக்கி விட்டு வந்திருக்கீங்க. அவன் எவ்வளவு கோவப்பட்டான் தெரியுமா? நீங்க குடிச்சிட்டு வந்த விஷயம் ஐயோ மாமாவுக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு. என்னங்க இது புது பழக்கம்? ஏங்க இப்படி எல்லாம் வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி பண்ண சொல்ற? ஒரு சின்ன பொண்ணுகிட்ட சும்மா சும்மா தோத்தா தாங்க முடியல, அதான் ஏத்திட்டேன். இங்க குத்துது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நினைக்காது. போயும் ஒரு எல்கேஜி கிட்ட தோத்துட்டேன்னு ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது ஆத்திரத்தில் அப்படியே கார் எடுத்துட்டு போய் அவன் மேல மோதி கொண்டுட்டு போல தோணுது. அப்புறம் எல்லாரும் நினைச்சு பார்த்தேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் சட்டிலே பண்ணலன்னு மனசு மாறிடுச்சு. அவன் மேல கோபத்தில் தான் குடித்தேன். ஏதாவது வெளியேற்றத்துக்கு தான் குடிப்பாங்க, நான் வெளியே குறைக்கிறது தான் குடித்தேன். நான் பண்ணது கரெக்டு தானே? நான் எதை தொட்டாலும் பொண்ணாகும். இப்போ பொண்ணையே தொட்டாலும் கூட பித்தளை ஆயிடுது. விபரீத ராஜகன் போட்டிருந்தான். என்ன எதுன்னு புரியல. ஒரு நல்ல ஜோசியரை பார்க்க. இத பாருங்க, நான் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. மனுஷனோட வாழ்க்கையில ஏற்றம் தாழ்வு ரெண்டும் இருக்கதாங்க செய்யும். நேத்து கார்ல போனவன் இன்னைக்கு நடந்து போலாம். ஒண்ணுமே இல்லாம நடந்து போறவன் நாளைக்கு பிளேன்ல கூட பறப்பா. எப்பவுமே யாருமே சந்தோஷமா இருந்தது இல்லைங்க. போதுங்கிற மனமே பொன் செய்யும் மருந்து. நீ நீ கூட நல்லா பேசுற. I like it. நீ சொன்ன மாதிரி மனுஷன் வாழ்க்கை ஏற்றம் இறக்கம். அது என்ன இவ்வளவு ஏற்றம் இறக்கமா வேணும்? பயங்கர வால், ரொம்ப டிஸ்டன்ஸ். பாரில் குடிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிச்சிருந்தானுங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல புரியல. மப்பு அதை விடு. பாரதி, நான் நினைக்கிறேன் உங்கள் அண்ணன் இருக்கான்ல, அவன் ஏதாவது சாப்பிட்டு நினைக்கிறேன். அதான் இப்போ அடி மேலே அடி. அண்ணன் தங்கச்சி பிரிச்சப்பா. சே, எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. துரோகம் செய்யறவங்களை கூட மன்னிக்கிறவன் தாங்க எங்க அண்ணன். அப்படிப்பட்ட குணம் எங்க அண்ணனுக்கு. அவரை தப்பா பேசாதீங்க தயவு செய்து. இனிமே அவரை பத்தி என்கிட்ட தப்பா பேசாதீங்க. பாரதி, நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டு. நான் உங்க அண்ணனை படுத்தின பாவம் தான் என்னை இப்படி வேதனை போட வைக்கிறதும் சந்தேகமா இருக்கு. மச்சானின் சாபம். பாரதி, ஒன்று மட்டும் சொல்றேன், அந்த கிருஷ்ணன் மட்டும் பிசினஸ்ல குறுக்க வந்த அவளை அப்படியே காலில் அப்படியே அவ்வளவுதான், மூஞ்சிலாம் பேந்துரும். சாரி, முடியல. இட்ஸ் ஓகே, குட். என்னங்க சாப்பிட்டீங்களா? ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். தயிர் சாதம், தயிர் சாதம். ஒரே ஒரு மாவோட அந்த கிருஷ்ணன் குத்தி 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 கொண்டுட்டு யாருக்கிட்ட? ராம், a great business magnate. எப்படி இருந்தார்? இன்னைக்கு இந்த அளவுக்கு மனம் நொந்து போயிட்டாரு.
ம்? ஆ, அட கிருஷ்ணா ஃபோன் பண்ணியிருக்கா, என்னன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ கிருஷ்ணா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. சொல்லுங்க. ஆமா, இதுதான் நான் உங்களுக்கு கடைசியா பண்ற ஃபோன். என்ன கிருஷ்ணா, என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு இனிமே இந்த உலகத்துல எதுவுமே இல்ல ராஜேஷ். அத சொல்லதான் ஃபோன் பண்ண. என்ன கிருஷ்ணா, என்ன சொல்றீங்க? இந்த உலகமே வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் பேச்சு தீர்க்கமா தெளிவா தானே இருக்கும். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? எங்க அம்மா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா? என்ன அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல ராஜேஷ். ஆனா 4 பேர் மத்தியில நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேட்டாரு உங்க அப்பா. அதுக்கப்புறமும் நான் எப்படி உயிரோட இருக்கிறது? அதான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். தூக்கெல்லாம் போட்டா நாக்கு தள்ளி சாவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா என்ன நான் அப்படி மறத்திக்க விரும்பல. அதான் சிம்பிளா தூக்கு மாத்திரை போட்டு என் கதையை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இல்ல, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? முதல்ல அத சொல்லுங்க. பெட்ரூம்ல தான், பால்கனில இருக்கேன். அங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேப்லெட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றது கேளுங்க கிருஷ்ணா. கிருஷ்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ப்ளீஸ் ராஜேஷ், என் வாழ்க்கையோட கடைசி நிமிஷங்கள் யாருக்காவது தெரியணும்ல. நான் எப்படி வேதனைப்பட்டேன்னு தெரியணும் இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீங்க தான். என் வேதனையை கடைசி அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு அழாதீங்க கிருஷ்ணா. நான் நிம்மதியா போய் சேரலான்னு இருக்கேன். ஐயோ, என்ன தடுத்துறாதீங்க. கிருஷ்ணா, தற்கொலை பண்றது கோலத்தனம். சொன்னா கேளுங்க. நீங்க அவசரப்பட்டு அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துறாதீங்க. நான் எப்படி போராடுவேன்? நான் சுத்தமானவனை எப்படி நிரூபிப்பேன்? ஐயோ, அப்படி இல்ல கிருஷ்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஹலோ, பழைய இதிகாசங்கள்ல எல்லாம் அக்னி பரீட்சை சாதகமா இருக்கலாம். ஆனா இப்ப அதெல்லாம் முடியுமா? மானகட்டவங்கிற பழைய சுமந்துக்கிட்டு வாழ்க்கையே இல்லாம வாழ்றதை விட நான் இந்த உலகத்தை விட்டே போயிடலாம். போனதுக்கு அப்புறம் யாரோட பேச்சு என்ன பாதிக்காதுல்ல? ஐயோ கிருஷ்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க பத்திரமா இருங்க, நான் இப்ப வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். கிருஷ்ணா. இல்ல ராஜேஷ், நீங்க வர வரைக்கும் நான் இருப்பேனான்னு தெரியாது. கிருஷ்ணா, தயவு செஞ்சு கிருஷ்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டேன். தூக்க மாத்திரை போட போறேன். கிருஷ்ணா, வேணாம், கீழ வச்சிருங்க. சொன்னா கேளுங்க. இல்ல ராஜேஷ், கிருஷ்ணா, கிருஷ்ணா, பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்க ப்ளீஸ். டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போங்க ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க கிருஷ்ணா, ப்ளீஸ். நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போங்க ப்ளீஸ். கிருஷ்ணா, கிருஷ்ணா. இல்ல ராஜேஷ், நான் முதல் டேப்லெட்டை போட்டேன். ஐயோ, எல்லா டேப்லெட்டையும் மொத்தமா போட்டுட்டேன். என்ன பண்றது? கடைசி மாத்திரை போட போறேன். ஐயோ கிருஷ்ணா, வேணாம் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதா இருந்தாலும் நான் வந்து உங்களை சமாதானப்படுத்துறேன். ஹலோ கிருஷ்ணா, ஹலோ கிருஷ்ணா, லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க ப்ளீஸ். கிருஷ்ணா, மீதுமே போட போறேன். ஐயோ, வேணாம் கிருஷ்ணா. கிருஷ்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிருஷ்ணா, 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 ஏய், தயவு செஞ்சு பேசுங்க கிருஷ்ணா. ஹலோ, ஹலோ கிருஷ்ணா, ஹலோ. எல்லா டேப்லெட்டையும் போட்டு ராஜேஷ். டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போங்க, வேகமா போங்க ப்ளீஸ். ஹலோ, அங்க என்ன சத்தம்? டம்ளர் கீழே போட்டுட்டேன். தலை சுத்துது. ரெண்டுடா தெரியுது ராஜேஷ். ராஜேஷ், இந்த கிளாஸோட ஆயுள் காலம் கையில் இருக்கிற வரைக்கும் தான். டிரைவர், ஏனா வண்டி நிறுத்திட்டீங்க? சீக்கிரம் போங்க. பரவாயில்லை, எமர்ஜென்சி, நான் பேசிக்கிறேன், போங்க. ராஜேஷ், மனுஷ வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிக்கிற வரைக்கும் தான்.
முடியலன்னா இந்த கிளாஸ் மாதிரி தான். ஐயோ ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க இப்படி பைத்தியக்காரத்தனம்? இப்ப என் வாழ்க்கையும் இந்த கிளாஸ் மாதிரி முடிய போகுது. ஏய், இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்காதீங்க. பாட்டி இருக்காங்களா வீட்ல? பாட்டி இருக்காங்க. பாட்டி எங்க லைன்ல கூப்பிடுங்க ப்ளீஸ். கிருஷ்ணா ஹலோ பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. என்னாச்சு கிருஷ்ணா? இங்க தான் கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்துட்டேன், பக்கத்துல வந்துட்டேன். கிருஷ்ணா ஹலோ 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 கிருஷ்ணா. கிருஷ்ணா ஹலோ கிருஷ்ணா சொல்றது கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. கிருஷ்ணா கிருஷ்ணா ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். கிருஷ்ணா கொஞ்சம் பேசுங்க, தயவு செஞ்சு ஏதாவது பேசுங்க கிருஷ்ணா. ஹலோ ஹலோ கிருஷ்ணா. கிருஷ்ணா என்னாச்சு? கிருஷ்ணா கிருஷ்ணா நான் பேசுறது கேக்குதா? கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ். கிருஷ்ணா கிருஷ்ணா நான் வேணா எங்க அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் கிருஷ்ணா. மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், கண்டிப்பா மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். கிருஷ்ணா பேசுங்க கிருஷ்ணா. வேணா ராஜேஷ், மன்னிப்பு கேட்க வச்சுட்டா சொன்ன வார்த்தைலாம் அழிஞ்சிருமா? நாலு பேர் என்ன சொல்லுவாங்க? நெருப்பு இல்லாம புகையுமான்னு சொல்லுவாங்க. ஆம்பளை 1000 தப்பு பண்ணலாம் சிரத்த மாதிரி. ஆனா பொம்பளைங்க எல்லாம் பத்தினியாவே இருக்கணும். ஆம்பளைங்களுக்கு ஒரு நீதி, பொம்பளைங்களுக்கு ஒரு நீதியா? இப்படி இருக்கிற உலகத்துல தப்பே பண்ணாதேன்னு உங்க பையனை தப்பா சுட்டி காட்டிட்டாரு. நான் எப்படி உயிரோட இருக்கிறது? கிருஷ்ணா ஹலோ. என்ன கிருஷ்ணா பேசுற நீ? கிருஷ்ணா அத நினைச்சு நீ வருத்தப்படாத. கிருஷ்ணா ஹலோ. கிருஷ்ணா கிருஷ்ணா பேசு கிருஷ்ணா. என்னாச்சு கிருஷ்ணா? ஹலோ ஹலோ கிருஷ்ணா நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ. பயப்படாதீங்க ராஜேஷ், உங்களை கடைசி என்ன பார்த்துட்டு தான் கண்ண மூடுவேன். ஹலோ லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ கிருஷ்ணா பேசுங்க கிருஷ்ணா. ஹலோ 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 கிருஷ்ணா. கிருஷ்ணா பேசுங்க கிருஷ்ணா. ஹலோ ஹலோ கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா. கிருஷ்ணா எங்க அப்பா பண்ணது தப்புதான் கிருஷ்ணா. அது இவ்வளவு பெரிய முடிவெல்லாம் எடுக்காதீங்க, தைரியமா இருங்க. வந்தாச்சு, இந்த லெஃப்ட் எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போகணும். ஹலோ ஹலோ கிருஷ்ணா. கிருஷ்ணா கிட்ட வந்துட்டேன். நீங்க எந்த முடிவுக்கும் போயிடாதீங்க ப்ளீஸ்.